இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க, பேர் சொல்கிற அளவுக்கு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா வரை ஏர்ன் பண்ண முடியும். என் பேர் சவுந்தர். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அவலூர்பேட்டையிலேருந்து வரேன். 3 வருஷமாக எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் வச்சுருக்கேன். டேரெக்டாக நம்மளுக்கிட்டே அந்த கிட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணுங்கள், ஃபைனலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. எண்ட் யூஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி மோட்டரை செலக்ட் பண்ணணும், எப்படி பேட்டரி பேக்கேஜ் பண்ணணும், எப்படி ஒயரிங் பண்ணணுன்றது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக வாங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஐ திங்க் ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். 1 மந்த் சேலரி வாங்கிட்டாரான்னு தெரியல. ஸ்ட்ரீம் ஸ்வீட்டோட வந்தார். எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட், அந்த ஃபீஸ் அமௌண்ட் அப்புறமா வந்து கட்டினார். 300 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். கொடுத்த வண்டிக்கு சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்ராக்சிமேட்டாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம். இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை தெரிஞ்சவங்க அப்கிரேட் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸுக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட், ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் பிஃபோர் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை நார்மல் வெஹிக்கிள்லேருந்து எப்படி இவி வெஹிக்கிளாக மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, அதுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக என்னென்ன தேவையோ அதுக்கான எல்லா பயிற்சியுமே வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான வரவேற்பு வந்து இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இவி வெஹிக்கிள்ஸுக்கான வரவேற்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது வருஷத்துக்கு வருஷம். கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான நிறைய சப்சிடரிஸ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபீல்டோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து ட்ரைனிங் இன்டு ப்ராக்டிக்கல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தால் நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தேட முடியும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம மீட் பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 இயரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷமாகவே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறோம். குறிப்பாக உதாரணத்துக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து ஐ திங்க் ஸோ 2012-13 அப்போ ஆரம்பித்து நாங்களும் எலக்ட்ரிக் பைக் வந்து வருஷத்துக்கு ஒரு கேம்ப் நடத்தினாலே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் பைக்குடைய வளர்ச்சின்றது அபரிவிதமாக இருக்குது. இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னா இந்த 2-3 வருஷத்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கேம்ப் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அதிகமான ஒரு ஆர்வமும் நியூ என்டர்பிரனர் உருவாகிறதுக்கு வந்து நிறைய முன்னோடியாகவும் இருக்கும். நம்மளுடைய இலக்கே என்னென்னா சதர்ன் சைடில், அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவர்களை அதிகமாக மின்சார வாகனத்தில் வந்து உருவாக்கணுன்றதான் நம்மளுடைய கோல். இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க, பேர் சொல்கிற அளவுக்கு. அது வந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இந்த கடந்த 1 வருஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இருந்தாலும் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கும் இன்றைக்கும் வந்து ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவேர்னஸே ஜாஸ்தியாக இருக்குது. ரோட்லேயும் நம்ம வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்க்க முடியுது. ஸோ இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது அபரிவிதமான வளர்ச்சின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2000க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2000க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக்குடைய வளர்ச்சியை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 2001 நினைக்கிறேன், இந்த உலகக்கோப்பையில் வந்து பல்சர் ஆடு போட்டிருந்தாங்க, அது வந்து டெஃபினெட்லி மேல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீரியட் வரைக்கும் என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் பெட்ரோல் பங்கும் கம்மியாக இருந்து, வண்டியுடைய இதுவுமே கம்மியாக இருந்தது. என்னைக்கு வாங்கும் திறன் இஎம்ஐ நம்ம ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்தோமோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக் வந்து அதிகமாக வளர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அந்த வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது 2000லேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வந்து வந்துருச்சு. எலக்ட்ரிக் பைக் ஓடிட்டு இருந்தால் லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து ரொம்ப பெரிய கான்ஸ்டன்டாக மைலேஜ் கொடுக்க முடியல, சார்ஜிங் டைம் இது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருந்த நேரத்தில் தான் லித்தியம் பேட்டரி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. இந்த லித்தியம் பேட்டரியோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக ரீச் ஆச்சு. குறிப்பாக உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் பைக் மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி வாகனம் அதிகமாக சாலையில் ஓடுது அப்படின்னா, நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா சராசரியாக 40 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. ஸோ ஒரு நாளைக்கு நான் 80 கிலோமீட்டர் ஓட்டினா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். 200 ரூபானே ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு 72000 ஆச்சு. ஆனால் அந்த 72000 ரூபாய்க்கு நான் வண்டி வாங்கினேன் அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சாலிடாக ஓட்டு போக முடியும். ஸோ இது மக்கள் கான்ஸ்டன்டாக பார்க்குறாங்க, அவங்களை எலக்ட்ரிக் பைக் ரீச் ஆகுது. 2 விஷயத்தில் வந்து இன்னும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அப்டேட் பண்ணணுன்றதான் நம்முடைய ஆர்வமும் ஆசையும் கூட. அது இருந்தால்
இன்னும் நம்ம வந்து அடுத்த 10 வருஷத்தில் ரீச் பண்ண வேண்டிய டார்கெட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 5 வருஷத்தில் ரீச் பண்ணிடும். நடுவில் அந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்ததுனால மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாங்க கடந்த மார்ச்லலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகி தான் நிற்கிது. ஏன்னா இப்போது பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக கூட நீட்சியாக கூட நான் பார்க்குறேன் அவங்களுடைய எல்லா செய்கையும். ஸோ லித்தியம் பேட்டரியுடைய வருகை எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதகம் தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்போ போன வருஷம் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் நம்மக்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு ஆண்டர்ப்ரனராக உருவாகிறதுக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து வந்திருந்தாங்க, எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து தொழில் முனைவராக உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு தொழில் முனைவராக இருக்காங்க. ஒரு சின்ன நினைவுகள், ஒரு கேம்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார். இது எங்கள் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சம்பவம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்ரீமிட்டாயில் கிட்டத்தட்ட 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து செலிப்ரிட்டி பண்ணுற அளவுக்கு அந்த சீனியர் நடந்தது. ஏன்னா அவர் வரும்போது கேம்புக்கு வரும்போது ஒரு ஃபீஸ் கட்ட முடியல. அவர் சொல்லும் போது சொன்னார் எங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ நான் யாருடைய பேர் குறிப்பிட வேணான்றதுக்காண்டி குறிப்பிடுறேன், ஓகேங்களா? பட் யாராவது கேட்டால் கூட நம்ம ஒரு கூட்டு வந்து நிப்பாட்டலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம். அவர் மாதிரி எனக்கு வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் இப்போ இதான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இப்போது ஜாப் ஓகே சொல்லிட்டாங்க, ஏன்னா அங்கே போய் ஒர்க் மட்டும் பண்ணி காட்டினா எனக்கு ஜாப் ஓகே கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வாங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்து ஐ திங்க் ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். 1 மந்த் சேலரி வாங்கிட்டாரான்னு தெரியல. ஸ்ரீமிட்டாய் ஸ்வீட்டோட வந்தார். எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட், அந்த ஃபீஸ் அமௌண்ட் அப்புறமா வந்து கட்டினார், பேலன்ஸ் அமௌண்ட். அவர் இன்றைக்கி 45,000 சேலரியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ அப்போது நம்ம கொடுக்குற ட்ரைனிங் அதை பொறுத்து தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங்கை குரூப்பாக கொடுக்குறோம், டிப்ளமா ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம். எலக்ட்ரிக் நியூ என்டர்பிரனருக்காக வேண்டி மட்டுமே நம்ம அதை தனியாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் லித்தியம் பேட்டரிஸில் மட்டும் இப்போ நம்ம ட்ரைனிங் ஆனவங்க வந்து சோலார் பண்ணுறாங்க, சோலாருக்கு பேக்கப் பண்ணுறாங்க, பிளான்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கடந்த 2-3 வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம், நம்ம வந்து நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஃபீல்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த இடம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம இங்கே வெஹிக்கிளாக இருக்கட்டும், எல்லா பொருளாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் பண்ணி நார்த் இந்தியா கொடுக்குற அளவுக்கு நம்ம தரமாகவும் வளர்ந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் கொடுக்குறோம், அதே மாதிரி சோலார் ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். சோலார் லெவல்லையும் வந்து மாணவர்களை வந்து தயார் பண்ணி அவங்கள அனுப்புகிறோம். இன்றைக்கி எல்லா ஃபீல்டுலேயுமே நாங்கள் அமிச்சவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா அது அவங்க டேலண்ட்டை வச்சு தான் இருக்காங்க. இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட படிச்சுட்டு போகிறவங்க நம்மக்கிட்ட சப்போர்ட் கேட்பாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. அப்படி இப்போ பேர் சொல்ல விரும்பல அந்த நபருடைய பேர், அவங்க நம்மக்கிட்ட கேட்டது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. எனக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்ற வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கான்ட்ராக்ட், அதுக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கரெக்டாக கிடச்சிது அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அப்பேற்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட், நம்ம கடந்த வருஷம் சொன்னதான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இது வந்து ஓப்பன் ஃபீல்டு, ஓப்பன் மார்க்கெட். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது, யாரும் வந்து பெரிய காம்படிட்டர்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் போய் யாரையும் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஐசி இன்ஜின் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் ஜாம்பவான 9 கம்பெனி ஃபைட் பண்ணணும். பஜாஜ், ஹீரோ, ஹோண்டா, யமஹா, மஹேந்திரா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியை ஃபைட் பண்ணணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இன்னும் அவங்க வந்து உள்ளே வராதது உங்களுக்கு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் தான் போய் முடியும். ஸோ அது இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சோலார் ஃபீல்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் சோலார் பேட்டரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி ஐகேர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் ஐகேர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபீல்டில் வந்து நல்ல நம்ம வழி தான் காட்ட முடியும். ஒரு ஓடுற தண்ணி இருக்குது, ஆஸ் அ ஒரு டீச்சருடைய வேலை அது வடிவமைக்க மட்டும்தான், அது ஓடுற வேகத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு உத்வேகமும் வேகம் தான், நம்ம அதுக்கான வழிகாட்டல் மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக, தாராளமாக நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம். My name is Sri Dhanarajan. My profession is Don Bosco lecturer and based in Bridge. நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேங்க. நான் தென்காசி மாவட்டத்துலேருந்து வரேன். என் பேர் சிவா. என் பேர் சவுந்தர். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அவலூர்பேட்டையிலேருந்து வரேன். 3 வருஷமாக எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் வச்சுருக்கேன். என் பேர் வைஷாக். நான் கேரளாவிலேருந்து வரேன். நான் கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி நெட்டை பார்த்து தான் வந்தோம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து வச்சு அது கூட இன்டர்லிங்க் பண்ணி தியரி கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டும் பார்க்க முடிஞ்சது, இதுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் இதுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னமோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஏறிடும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ப்ராப்ளம் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அது ஒன்று. செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ டேரெக்டாக நம்மளுக்கிட்டே அந்த கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணுங்கள், ஃபைனலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. பைக் ரெட்ரோஃபிட் கற்றுக்கணும்னு கற்றுக்கிறதுக்காக வந்து மெட்ராஸ் மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்தேன்.
இவங்க வந்து எண்ட் யூஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி மோட்டரை செலக்ட் பண்ணணும், எப்படி பேட்டரி பேக்கேஜ் பண்ணணும், எப்படி ஒயரிங் பண்ணணுன்றது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நான் 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். நான் பெட்ரோல் இன்ஜின் வண்டி சர்வீஸ் பார்த்துருக்கேன். என் எலக்ட்ரிக் வண்டி சர்வீஸ் வருது. எனக்கு கம்ஃபர்டபுளாக தெரியலை. யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்ததில் நான் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் பற்றி கற்றுக்கிட்டேன். 3 வருஷத்தில் 3 பிராண்டு மாற்றிட்டேன். இருந்தாலுமே 300 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். கொடுத்த வண்டி சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்ராக்சிமேட்டாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப மைன்யூட்டாக டெக்னிக்கலாக ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் யாரும் சொல்லித்தரதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. சொல்லித்தரதுக்கு யாரும் எந்த இன்ஸ்டியூட்டும் இல்லை. இவங்க சொல்லித்தராங்க. மேக்ஸிமம் நான் வந்ததுக்கான முக்கிய இதுவும் பார்த்திங்கன்னா பேட்டரியை எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத தான் வந்தேன். பட் ஆனால் ஒயரிங்கில் ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை தெரிஞ்சவங்க அப்கிரேட் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஐசி என்ஜினுக்கு மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நார்மல் பைக்ஸ் 100 to 200 300 1000 cc வரைக்கும் அந்த பைக்கு அதான் டார்கெட்டாக நினச்சி வந்தோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நார்மல் பைக்ஸு இபி பைக்ஸு எல்லாமே ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். ஒரு ஃபுல் பைக்கு டிஸ்மேண்டில் பண்ணி மேண்டில் பண்ண எப்படின்னு ஃபுல்லாகவே தெரியும் எனக்கு. அதே போல் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து லித்தியம் பேட்டரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இன்னி வரைக்கும் நம்ம ஆம்ப்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் எப்படி கனெக்ஷன் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி இது வரைக்கும் தெரியல. அதே போல் ஆம்ப்ஸ் வோல்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி கனெக்ஷன் தெரியல. அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கால்குலேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதே போல் வோல்டேஜ் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேட்டரிஸ் நம்ம நீட் தேவைப்படுது, அதே போல் லோடுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ வோல்ட்டு போடலாமா, எந்த அப் மோட்டர் சூஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே போல் ஸ்பீட் ரேஞ்சு இப்போ வந்து 1100 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்புறம் நம்மளுக்கான ஆம்ப்ஸ் எந்த ரேஞ்சு போகலாம். நம்ம சில விஷயம்லாம் பயந்துருக்கேன், இவ்வளோ ஆம்ப்ஸ் போட்டால் இப்போ அப்பு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆம்ப்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ரேஞ்சை தான் டிட்டர்மினேஷன் பண்ணணும். இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ரியலாக நம்மளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்மளே சால்வ் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வர மாதிரி இருக்கிறதால நம்மளுக்கு எப்போவும் மறக்காது இந்த விஷயம். ஒரு ரெட்ரோஃபிட் நம்ம வந்து ஒரு பைக்கை நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ரெடி பண்ணுற அளவுக்கு எல்லா ட்ரைனிங்கும் பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் நம்மளே பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு. இங்கே வந்து ட்ரைனிங் எடுப்போம்னு சொல்லி டேரெக்டாக வந்தேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்னோடய கரையில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கோ ட்ரைனிங் அனுப்பிச்சோம். தெளிவாக சொல்லித்தராங்க, பொறுமையாக சொல்லித்தராங்க, ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்தது வந்து பேட்டரின்னு சொன்னேன் இல்லைங்களா. பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா வோல்ட்டுனா என்ன ஏற்கனவே அடிப்படையில் லைட்டாக தெரிஞ்சிருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கினேன். அதில் வந்து வோல்ட்டுனா என்ன, எத்தனை வோல்ட்டு, ஆம்ஸ்னா என்ன, ஒரு கஸ்டமர் வராருன்னா அவருக்கு என்ன மைலேஜ் சொல்லலாம், மைலேஜ் எதை பேஸ் பண்ணி சொல்லலாம், இது நம்ம இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறைய தெளிவாக ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுத்தாங்க. நேரடியாக நாங்கள் செஞ்சும் பார்த்தோம். இந்த கோர்ஸ் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1.5 மந்த்துக்குள்ளே என் கோர்ஸ் முடிஞ்சிடும். இப்போவே எனக்கு ஃபுல்லாகவே ஒரு பைக் எனக்கு தனியாகவே செய்ய தெரியும். நானே பேட்ரி இப்போ எனக்கு வண்டிக்கு தேவையான பேட்ரி நானே செய்வேன். அதுவும் இங்கே கற்றுக் கொடுக்குறது வந்து ஃபுல்லாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட மேக்ஸிமம் எவ்வளோ சேஃப்டியாக யாருக்கும் எந்த ஒரு உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அபாயம் வரக்கூடாது, அந்த ஒரு இதுக்காக ஃபுல்லாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ்லாம் சரியாக நல்லா சொல்லித்தராங்க. அதை விட எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கோர்ஸ். நானும் இது முடிச்சதுக்கப்புறம் போய் சொந்தமாக கடை ஓப்பன் பண்ண லட்சியத்தோடு தான் இருக்காங்க. நம்ம வந்து இவங்க எவ்வளோ தான் 100% நம்ம அவங்க எஃபெக்ட் போட்டு சொல்லி கொடுத்தாலும் சைடாக நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 10% ரீச் ஆகும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 80% நம்மளுக்கு ரீச் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது இப்போ முடித்தவொன்னே நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு 10 பேருக்கு டீட்டெயிலாக சொல்லும் போது அவனே புதுசாக பார்ப்பான். இப்போ கனெக்ஷன்ஸ் இதுதான், ரெட்டுனா இது கொடுறான், எல்லோ கலர்னால் இது கொடு, அப்படி கொடுத்த இந்த மைண்ட் செட்டு இப்போ வந்து எதுக்காக இது கொடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாலேஜ் நல்லா டெவலப் ஆகிருக்கு. சார் இதில் வந்து எனக்கு ஈவி மட்டும் தனியாக வந்து நான் படிக்கணும், இது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஈவிக்காக மட்டுமே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் நியூ என்டர்பிரனர் கேம்பும் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஈவி கேம்புன்னு சொல்லிட்டு 2 நாள் தனியாகவும் கொடுத்துருக்கோம். என்டர்பிரனர் கேம்புன்னு சொல்லிட்டு அது தனியாக வரும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். குறிப்பாக உதாரணத்துக்கு இன்றைக்கி ஸ்கில் ட்ரைனிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லாமே வந்துடாது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கும். இப்போ எங்ககிட்ட லேடிஸ் கற்றுக்கிட்டு போனாங்க, அவங்க எல்லாருமே நீங்கள் பேட்டரி ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவங்க உட்காந்து பண்ணுவாங்க அந்த ஒரு ஒர்க்கை. ஏன்னா ஸ்பாட் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாகவும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது அவங்களுக்கு வருது. இப்போ நம்ம ஒரு ட்ரைனராக நான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபீல்டு நல்லா வரும். சில பேர் வந்து பையிங் அண்ட் செல்லிங் வரும். எல்லாமே ஈவி செக்டாருக்குள்ளே தான் வரும். ஈவி செக்டார்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு உங்களால் உடல் உழைப்பு தொடர்பாக ஒர்க் பண்ண முடியும், பேட்டரி பேக் பண்ண முடியும், மோட்டர் கண்ட்ரோல் அசம்பிள் பண்ண முடியும், ஃபால்ட்டு பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வெறும் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து குப்பை வண்டி எங்கே ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓடுது. ஸோ
ஸோ கவர்மெண்ட்லேயும் இப்போ அடுத்து அது கொண்டு வரும்போது அங்கே டெக்னீஷியன் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ அங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய நேரில் நம்ம அட்டன் பண்ணுறோம்ல இன்டர்வியூ, அதில் தான் தீர்மானிக்கப்படுது நீங்கள் என்ன ஆகுவீங்க, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக அட்மிஷன் வந்தாலே நம்ம உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரியா ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களை கைட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான். ஸோ அதில் வந்து நம்ம 3 மாதத்தில் அவங்கள தனியாக ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சுட்றோம். ஓகே, இங்கே நம்ம பார்க்க போகிறது ஈவி தொடர்பாக பார்க்க போகிறோம். ஈவியில் என்னெல்லாம் கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஹப் மோட்ரு, இது பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மிட் மோட்டர் யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஹப் மோட்டரில் 16 இன்ச்சாக மாற்றிருக்காங்க ரிம் போட்டு. இது பார்த்திங்கன்னா எக்ஸலுக்கு யூஸ் பண்ணலாம். இது 17 இன்ச் போட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டர் அந்த டைப்புக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா அலாயும் வருது. இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஹப் மோட்ரு. இந்த மோட்டரில் இது பார்த்திங்கன்னா சைன் வேவ் கண்ட்ரோலர், ஓகேங்களா, லேட்டஸ்ட் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டரு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பார்க்கிங் சொல்லி வரும். மற்ற மோட்டரில் எதுவுமே பார்க்கிங் எதுவுமே வராது. இதில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் த்ராட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் மோட்டர் ரன் ஆகும். ஓகே, பார்க்கிங் மோடில் போட்டிங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா டிசி கன்வெர்ட்டர். இது எதுக்குன்னா 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இண்டிகேட்டர் ஹார்னுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எம்சிபி, அதாவது ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் ஷார்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி. இதில் ஓப்பன் இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கீழே இல்லாமல் நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும். இது டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறது. லாக் பண்ணிட்டு தட்டினீங்கன்னா சவுண்ட் ஆரம்பிக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பஸ்ஸர். பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஈவி ப்ராடக்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ஈவி வெஹிக்கிள். ஸோ அதுக்கும் வந்து ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ஈவி வெஹிக்கிள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற பல வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஈவி வெஹிக்கிளில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது அது ரிலேட்டடாக வந்து ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக, ஸோ ஒரு 100% ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே வந்து இவங்க கிளாஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இதில் தான் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் கூட இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டெக் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.